ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நல்லாச்சு இல்லையா? அது முன்ன போட்டு நெல்லிக்காய் வந்து பவுட்ரு பண்ணிட்டோம்ப. இப்போ வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் இன்னும் 1 கிலோ வாங்கினேன். அது வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாங்க. என்னடா மந்திரம் கேளக்கி மந்திரம் சொல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சொல்லிடுறேன். ஓம் ஸ்ரீ கேளக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளக்க சித்தர் நமோ நமக. நம்ம குருநாதர் கனகப்பட்டி சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. வாங்க பெருமாள் முருக பிரேமம் நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து இப்போ போடுறதாங்க. 1 கிலோ. இது வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்ல துணியில் காட்டனில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ வந்து இதுதான் வந்து தேன் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் இதில் வைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இது தான், அது ஓட்டம் வந்துருச்சு. அதனால் அதை மாற்றலான்னா நம்ம நல்ல டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா இதில் கம்மி தாங்க. இது வந்து 1 கிலோவுக்கு கம்மியாகிடுச்சு. ஒரு 4-5 காயை எடுத்துட்டேன். 4 காய் 4-5 காய் இல்லை, 4 காய் எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து ஆவியிலே நம்ம 10 நிமிஷம் விட்டுடலாங்க. இதுக்கு வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை வந்து நம்ம இதில் சட்டியில் வந்து கொஞ்சம், ஏன்னா தேன் இருக்குது, 1 லிட்டர் தேன் இருக்குது, ஒரு பாதி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கிறேன். அரை கிலோ வாங்கினேன். இதில் கொஞ்சம் 1/4 பாய்ச்சி போட்டு இதெல்லாமே வந்து எதுவுமே இதில் வந்து ஒரு கல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து 1/4 வாசி தாங்க கொட்டியிருக்கேன். எப்படியும் தேன் வந்து நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு தேன் ஊற்றிடுவேன். இது நல்லா கொஞ்சம் பாக கரைக்கும். ஏன்னா மண் பாத்திரத்தில் நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது உடனே வந்து மாற்றிடுவோங்க பாட்டிலில். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே 1 கிலோ போட்டது. கொஞ்சம் நம்ம வெளியில் காய் போடும்போது தண்ணி இது பக்கத்தில் வந்து
வீடு கட்டிட்டுருக்குறாங்க. அவங்க தண்ணி அடித்ததில் காயில் பட்டுருச்சு. அது எனக்கு வந்து டக்குன்னு அந்த தண்ணி பட்டது என்ன வெயில் காஞ்சல்னு எப்படியாவது அது மிஸ்டேக் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாட் வந்துகிட்டே இருந்தது. அதனால் அதை என்ன செஞ்சுட்டேன், பொடி பண்ணி வச்சுட்டேன். 1 கிலோ காய்க்கு இது நம்ம இப்போ வந்து ஊறுகாய் போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இன்னும் 1 கிலோ காய் சொல்லியிருக்கிறேன் 2 கிலோவுக்கு. அப்போ ஊறுகாய் போடும்போது இதை நம்ம கொட்டி நல்லா ஊற வச்சிடலாம். அதில் இப்போ நைட்டு நான் வந்து ஜூஸுக்கு இதை போட்டுக்கிட்டேன். தண்ணியை நம்ம இப்போ ஜீரணம் ஆகல, ஒரு மாதிரியாக இருக்குது உடம்பு அப்படின்னும் போது நம்ம ஜீரக தண்ணியில் இது போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு வெல்லம் இது மாதிரி நாட்டு சர்க்கரை நமக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு குடித்தா அது சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அதை நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதோடவே வேறு எதுவுமே வேண்டாங்க. இதோட கொஞ்சம் இஞ்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, இந்த பொடி கொஞ்சோண்டு நமக்கு தேவையாக இருந்தால் இதில் வந்து புதினா போட்டு, நாட்டு சர்க்கரை, இந்த நெல்லிக்காய் பொடி, புதினாவில் கொஞ்சம் இஞ்சி இது போட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி குடிச்சு பாருங்கள். வெளியில் எங்கே போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிப்பீங்க, 40 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸு இன்றைக்கி வந்து செமையாக ஓடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் எல்லாம் ரொம்ப சிரமம். இது பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. கொதி வந்துட்டு இருக்குது. வீடியோலாம் தெரியுதுங்களா? பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் அன்றைக்கி டிஃபன் வந்து பொடி தோசை தாங்க. மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு, அதனால் பொடி தோசை போட்டேன். பொடி தோசை போட்டு தக்காளி சட்னி, தக்காளி தேங்காய் போடாமல் புளி போட்டு தக்காளி வணக்கி விட்டு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறேன். மதியானத்துக்கு வந்து சாதம் பாருங்க வடிச்சு, அதே மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இன்றைக்கி புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எல்லாமே இப்போ செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஏன்னா தம்பி இருக்கான், தோசை ஊற்றிருக்குறேங்க. என்னோட ஃபேவரட் கஞ்சி இன்றைக்கி இதுதாங்க. காலையில் வந்து பொடி தோசை தக்காளி சட்னி, மத்தியானத்துக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தயிர் இருக்குது தம்பிக்கு. ஏன்னா நான் வந்து புளிக்குழம்பு ஊற்றி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவேன் கடைக்கு. ரசம் வச்சா வேஸ்ட்டாக போகுது. பொரியல் செஞ்சாலே நான் மட்டும்தாங்க சாப்பிடணும். ஏன்னா அந்த சூழ்நிலை தான். தம்பி எல்லாம் சும்மா அப்புறம் ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த பையன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி வச்சுருக்குறேங்க. 3 பேருக்கு பொடி போட்டு எப்போ வராங்கலாம் தெரில. இந்த தோசையும் ஆறி போய் கிடக்கும். அதுக்கு தான் ஏதாவது செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த பையன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நெல்லிக்காயில் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம தேன் போடுறதுனால ஏலக்காய் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது பொடி போடலைங்க. இருக்குது ஏலக்காய்.
ஏன்னா வெல்லம் வந்து நல்லா இப்போ வந்து கொதிச்சு பாருங்கள். அந்த கையில் ஒட்டுதுங்களா? இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த இதுக்கு இருந்தால் போதும் பதத்துக்கு. அப்பையும் பாருங்கள், சாப்பாட்டுக்கு தோசை வந்து காலைக்கு இருக்குங்க. கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி கொதிச்சுட்டு இருக்கு. இதில் எப்படியும் இதை ஊற்றிடும். காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? நெல்லிக்காய் அவ்வளோதாங்க. ஒரே ஒரு இது ஏன்னா அதை எடுத்து நம்ம கீழே வச்சு அது எல்லாமே நம்ம அந்த கொட்டையோடு இருக்குது. ஏன்னா அதில் தண்ணி இருந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நம்ம அந்த தண்ணியை வந்து இது பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டு, ஏன்னா நம்ம வந்து இது கொஞ்ச நாளைக்கு டெய்லியாக ஒவ்வொரு பழம் எடுத்து சாப்பிட்டாவே போகிறோம். ஒரு நெல்லிக்காய் காலையில் எடுத்து சாப்பிட்டா போகிறோம். நைட்டில் சாப்பிட்டாலும் சரி, காலையில் சாப்பிட்டாலும் சரி, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த தேன் வந்து ஹீட்டு தான், நெல்லிக்காய் வந்து கூலிங்கு. ரெண்டும் காம்பினேஷன் நமக்கு எப்படி இருக்கும். வெல்லம் வந்து நமக்கு கூலிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடம்புக்கு இந்த வெயிலுக்கு நல்ல இரும்பு சத்து, ஊட்டச்சத்து கிடைக்கிற பொருளை வந்து இதை நம்ம இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கலாங்க. இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டு, ஏன்னா இந்த சம்மர் சீசனில் தான் சில இதெல்லாம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ நமக்கு தேவை இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு தாங்க இது நல்லது. அதனால் செஞ்சு சாப்பிட்லாம். யாரும் வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ நான் கடைக்கு கிளம்பணும். சரி, இது ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டில் போட்டதை நம்ம பொடி பண்ணிட்டோம்ப. அது ஏன்னா அந்த தண்ணி போட்டதுனால எனக்கு கொஞ்சம் மனசு வந்து சரியாக ஒத்துக்கலை. எதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கெட்டு போன மாதிரி பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஆகிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்தேன். இப்போ வந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இதை போட்டு சாப்பிடணும். நிறைய நான் வந்து நெல்லிக்காய் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பப்போ வந்து பொடியாக அது இதுன்னு லொஸ்க்குன்னு போட்டு சாப்பிட்ருவேன். நான் நெல்லிக்காய்னா விட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம பசங்க. இப்போ தம்பி வந்து நாளைக்கு கிளம்புவான் சென்னை. போட்டு வச்சா அவனுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோம்லன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கொசரம் தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடியே வந்து பொடி போட்டு வச்சுருக்கிறேன். என்ன பொடி? வெந்தயக்கீரை பொடி. இது கொஞ்சம் நம்ம கொடுத்து விட்டோம்லன்னா அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச இன்றைக்கும் அந்த நெல்லிக்காய் கொண்டு வந்துட்டாங்களான்னா கையோட ஊறுகாய் போட்டு, ஏன்னா வெந்தயம் இதெல்லாம் பொடி பண்ணி காலையிலே அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டேன். வெந்தயம் கொஞ்சோண்டு லைட்டாக ஜீரகம், கடுகு, பெருங்காயமெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். காயை வந்து ஆவியில் வச்சு ஒரு இது பண்ணி புரட்டி கொடுத்துட்டா அவன் பாட்டில் போட்டு இங்கே நம்ம கொடுத்துட்டோம்லன்னா அவன் 2-3 நாளைக்கு அது சொல்லிட்டோம்லன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் வந்து நம்மளும் ஊற்றி கொடுத்துட்டோம்லன்னா அவங்க பசங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க, எப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னு அவனுங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, காய் வெந்துட்டாங்களா?
வெடிச்சிருச்சு. எல்லாமே எல்லாம் வெடிச்சிட்டோம். எல்லாமே வெடிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து இதில் பாருங்கள், அந்த வேர்வு தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அந்த இதில் போட்டு மாவில் போட்டோம்னா அது அப்படியே இதாகிடும். அப்படியே கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டோம்னா அந்த வேர்வு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம கடைக்கு போகும்போது எடுத்து ஊற போட்டு நமக்கு வேர்வை தண்ணி ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா, பாத்திரத்துலேயே இருக்குது. இதே வந்து 2 பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் வெயில் வச்சு அதில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து வற்ற விட்டு எடுத்து இதில் போட்டு அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி நெல்லிக்காயை வந்து நம்ம தேவைகளுக்கு தேவையான உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கேளைக்காயை சித்தரோட மகிழ்மைனால எல்லாருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த முருகப்பெருமான் மூலிமா நமக்கு எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். பாய் மக்களே.